இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா உமன்ஸுக்கான எலிமினேஷன் சேம்பர் மேட்ச் பார்க்க போறோம். மொத்தம் 6 சூப்பர் ஸ்டார்ஸ் கலந்துப்பாங்க. அண்ட் இந்த மேட்ச்ல வின் பண்றவங்களுக்கு சாம்பியன்ஷிப் மேட்ச் கிடைக்கும் ரெசல்மேனியா 42ல. அவங்க ஜெயிட்காரங்களோட டைரக்டா ஃபைட் பண்ண போறாங்க. சோ யாரு வின் பண்ணாங்கன்னு இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் என்ட்ரி கொடுத்தது அலெக்சா பிளிஸ், செகண்ட் என்ட்ரி கொடுத்தது வந்து ஆஸ்கா, தேர்ட் வந்து ரெக்யூல் ராட்ரிகஸ், ஃபோர்த் வந்து ரியா ரிப்லி, ஃபிஃப்த் வந்து கியானா ஜேம்ஸ், சிக்ஸ்த் வந்து டிஃபனி ஸ்டாட்டன். இந்த மேட்ச் ஸ்டார்ட் பண்ணி வச்சது டிஃபனி ஸ்டாட்டனும் அண்ட் கியானா ஜேம்ஸும். இந்த மேட்ச் நல்லாவே ஸ்டார்ட் பண்ணிருந்தாங்க. 5 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி ஒரு சூப்பர் ஸ்டார்ஸா ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படி ரிலீஸ் பண்ணும்போது ஒவ்வொரு சூப்பர் ஸ்டார்ஸும் அவங்களுக்கு கொடுத்த போர்ஷனை நல்லாவே எக்ஸிக்யூட் பண்ணிருந்தாங்க. ரியா ரிப்லி அண்ட் அலெக்சா பிளிஸ்க்கு தான் லைட்டா கன்ஃபியூஷன் இருந்துச்சு அவங்களோட டெக்னிக்கல் மூவ்ஸ்ல. மத்தபடி இந்த மேட்ச் நல்லாவே ஸ்டார்ட் ஆச்சு. மொத்தமா எல்லா சூப்பர் ரிலீஸ் ஆன பிறகுதான் ஃபர்ஸ்ட் எலிமினேஷனே நடந்துச்சு. இல்ல 2 எலிமினேஷன் நடந்துச்சு. ரெக்யூல் ராட்ரிகஸ், கியானா ஜேம்ஸ் அண்ட் ஆஸ்கா 2 பேருமே எலிமினேட் பண்ணிருப்பாங்க. அப்புறம் ரெக்யூல் ராட்ரிகஸ் எலிமினேட் பண்ணது வந்து டிஃபனி ஸ்டாட்டன். அண்ட் கடைசியா இப்போ டிஃபனி ஸ்டாட்டனும் அண்ட் ரியா ரிப்லி 2 பேரும் மட்டும் தான் ஸ்டேஜ்ல இருப்பாங்க. அண்ட் இவங்கள யாரோ ஒருத்தர் தான் ஜெட் கார்கிலோட ஃபைட் பண்ண போறாங்க ரெசல்மேனியா 42ல. அண்ட் டிஃபனி ஸ்டாட்டனுக்கும் ஜெட் கார்கிலுக்கும் ஏற்கனவே மேட்ச் எல்லாம் நடந்திருக்கு. சோ அவங்க கண்டிப்பா வின் பண்ண போறது இல்ல. அண்ட் எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி ரியா ரிப்லி தான் வின் பண்ணாங்க. அண்ட் அவங்க தான் ரெசல்மேனியால ஜெட் கார்கிலுக்கு அகைன்ஸ்டா ஃபைட் பண்ண போறாங்க ஃபார் WWE சாம்பியன்ஷிப். அண்ட் இந்த மேட்ச்க்கு நான் ஓவராலா ஒரு 5க்கு 3.5 ரேட்டிங் கொடுப்பேன். சோ நீங்க இந்த மேட்சை பார்த்திருந்தீங்கன்னா எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பை.